வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, இதயம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் நாம் அன்றாடம் உட்கொள்ளக்கூடிய உணவுகளை சில மாற்றங்களை செய்வது அவசியம். அப்போதான் இதயம் பலம் பெறுவதற்கு அந்த உணவுகள்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதயம் தொடர்பான பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளிலிருந்து வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதற்கு போன்ற பக்க இல்லாம இதயத்தை அப்போதான் நம்ம பன்மடங்கு பலம் பெற வைக்க முடியும். ஆகையால அந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறு தானியங்கள் மற்றும் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய இதயத்தை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிக்கு பதிலாக கைக்குத்தல் அரிசி, கேழ்வரகு அதாவது ராகின்னு சொல்லுவோம், அப்புறம் கம்பு, திணை மற்றும் சாமை போன்ற சிறு தானியங்களை நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை அளித்து இதய துடிப்பை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால தான் நீங்கள் குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களையும், கைக்குத்தல் அரிசி, கேழ்வரகு, கம்பு, திணை, சாமை போன்ற சிறு தானியங்களையும் உங்களுடைய உணவுகளில் தினமும் உங்களுடைய உணவுகளை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதயத்தை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் மற்றும் கீரைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயத்தை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அதாவது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களான அந்த ரத்த அழுத்தத்தை குறைத்து நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுக்குது. ஸோ இதனால இதயத்துக்கு புத்துயிர் அளிக்கக்கூடியதாக அந்த இறுக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் ரத்த ஓட்டத்தை நமக்கு அளிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக நம்ம பெறுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கொள்ளணும். அதில் குறிப்பாக முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளணும். இப்போ பச்சை இலை காய்கறிகளில் கீரை வகைகள் மற்றும் ஃப்ரக்கோலி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் கே அதில் அதிகமாக இருக்கு. இது தமனிகளை உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் தினமும் வேக வைத்த காய்கறிகள், அந்த காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் எடுத்துக்கணும். தினமும் காய்கறிகளில் நீங்கள் சமைத்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி சாப்பிடணும். ஸோ இந்த வாரம் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கடுத்த வாரம் முடக்கத்தான் கீரை, அதுக்கடுத்த வாரம் புதினா கீரை, அதுக்கடுத்த வாரம் கருவேப்பிலை கீரை, அந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் மாற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா இதயத்தை பலம் பெற வைக்கிறதுக்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் அதாவது பச்சை இலை காய்கறிகள், கீரைகள்லாம் உதவிகரமாக இருக்கும். பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய இதயத்தை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பழைய சாதம், அதாவது அந்த மதிய உணவுகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதில் பழங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த காலையில் பழைய சாதம் அல்லது நீராகாரம் அருந்துவது உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதோட இதயத்திற்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களையுமே உங்களுக்கு அளிக்கும். ஸோ குறிப்பாக பழங்களில் மாதுளம் பழத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இதயத்தை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். மாதுளம் பழம் என்ன பண்ணுது அப்படின்னா இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சென்று வருவதற்கு மாதுளம் பழம் உறுதுணையாக இருக்கும். மற்றும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் இருக்குங்க இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணும். இதனால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இறுக்கங்கள், அப்புறம் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே நம்ம தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அப்போ மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இதயம் நமக்கு பலமாக இருக்கும். வாழைப்பழங்களையுமே நம்ம அந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய தசைகளினுடைய சுருக்கத்தையும் விரிவையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இந்த பழங்கள், மாதுளம் பழம், வாழைப்பழம் எல்லாமே உங்களுடைய இதயத்தை பராமரிக்குங்க. விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும். அதில் குறிப்பாக பாதாம் பருப்பு மற்றும் வால்நட்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த பாதாம் பருப்பு, வால்நட்ஸில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இது இதய நோயுடைய அபாயத்தை குறைக்குது. தினமும் 4 to 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் நம்ம சாப்பிடலாம். அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கு அப்புறம் அதனுடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும். ஸோ ஏன் நம்ம அந்த பாதாம் பருப்பினுடைய மேற்புற தோலை நம்ம நீக்கிட்டு எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த தோல் இருந்ததுன்னா முழுவதுமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுல தடைபாடு ஏற்படலாம். அதனால தான் நீங்கள் அதை நீக்கிட்டு எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய இதயம் இதயத்துக்கு வேண்டிய ஆரோக்கியமான கொழுப்புகள் மட்டும் கிடைக்கும். கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டு இதயம் பலமாக இருக்கும். ஸோ அந்த பருப்பு மற்றும் பாதாம் பருப்பு, வால்நட்ஸோட பார்த்தீங்கன்னா கடலை மற்றும் நிறைய பயிர் வகைகள்லாம் எடுத்துக்கலாம். புரோட்டீன் அப்படின்னு
அப்படின்ற அந்த புரதச்சத்து இருந்திருக்கக்கூடிய பாசிப்பயிறுனா பச்சை பயிர் சொல்லுவோம், ரெண்டும் ஒன்று தான். இப்போ அந்த கொண்டைக்கடலை இது எல்லாமே இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகளை எல்லாம் குறைத்து இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை கொடுத்து இதயத்தை பராமரிக்கும். மூலிகைகள் மற்றும் மசாலாக்கள் இதுக்குமே நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதயத்தை பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ அந்த மூலிகைகள்னு சொல்ல போகும்போது குறிப்பாக பூண்டு நம்ம அன்றாட உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளணுங்க. பூண்டு தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை, அதாவது ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்ஸை வந்து கரைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக இதயத்தை பலப்படுத்தக்கூடியதாக பூண்டு வந்து நமக்கு செயல்படுங்க. ஸோ தினமும் நம்ம 2 பற்கள் பூண்டு வந்து சேர்த்துக்கொள்வது இதய அடைப்பை தவிர்க்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் மற்றும் மஞ்சள் இதுவுமே அந்த மூலிகைகள் மசாலாக்கள் தான் வருது. ஸோ சீரகம் மஞ்சள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய இதயத்தை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். சீரகம் மற்றும் மஞ்சள் வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறதுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் இன்ஃப்ளமேஷன்ஸை வந்து குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால இதயத்தை பராமரிக்கிறதுக்கும் மூலிகைகள் மற்றும் மசாலாக்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பாரம்பரிய உணவுகள் நம்மளுடைய இதயத்தை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பனங்கிழங்குக்கு முக்கியத்துவம் வந்து நீங்கள் கொடுக்கணும். பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மிக அதிகம். இது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை வந்து வெளியேற்றுவதற்கு நமக்கு உதவுவதோடு இதயம் சீராக இயங்குறதுக்கு தேவையான ஆற்றலையுமே நமக்கு வந்து வழங்குதுங்க. ஸோ அதனால் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து நீக்கி இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் பாரம்பரிய உணவுகளில் இன்னொரு உணவு இருக்குது, செம்பருத்தி பூ தேநீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி ஃப்ளவர், ஹைபிஸ்கஸ் ரோசஸ் சைனன்சஸோடைய அந்த பூ இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர் டீ நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ செம்பருத்தி இதயம் மற்றும் இரத்த நாளங்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது குணம் கொண்டது. ஸோ அந்த செம்பருத்தி பூவினுடைய இதழ்களை நீங்கள் நீரில் கொதிக்க வைத்து தேநீராக அருந்துவது ரத்தத்தை வந்து கண்ட்ரோலில் வைத்து ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு இதயத்தை கொடுத்து இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்குது. எண்ணெய் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் போதுமான அளவுக்கு ஆரோக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் இதயம் பலமாக இருக்கும். ஆரோக்கியம் மற்ற முறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் மற்றும் கடலெண்ணெய், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களை வந்து தவிர்த்துட்டு செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெயை நீங்கள் அளவோடு பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது இதயத்திற்கு நல்லது. ஸோ எண்ணெயுமே கெடுதல் விளைவிக்கக்கூடிய நாம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள் அந்த ரிஃபைனடு ஆயிலெல்லாம் தவிர்த்துட்டு செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெயெல்லாம் அளவோடு பயன்படுத்தணும் அப்படின்னா அது இதயத்துக்கு வேண்டிய ஆரோக்கியமான எண்ணெய் வளங்கள் கொழுப்பு சத்துக்களை மட்டுமே கொடுத்து இதயத்தை பலமாக வைக்கும். ஸோ அந்த வகையில் அந்த ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்களில் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மீன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதயத்துக்கு அது ரொம்ப நல்லது. மத்தி மீன் அல்லது காணாங்கெழுத்தி மீன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் கொண்டிருக்கக்கூடிய மீன்கள். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இதய துடிப்பில் வந்து ஏற்படக்கூடிய சீரற்ற சமநிலையை வந்து நமக்கு வந்து தடுக்கும். இப்போ ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாது. அப்போ ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சூறை மீன், நன்னீர் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் வந்து சுழற்சி அடிப்படையில் ஒரு வாரத்தில் 2 நாட்கள் மீன்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நலமாக அப்போ இருப்பீங்க. இப்போ காய்கறிகள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இதயத்தை வந்து நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளணும். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் பொட்டாசியமும் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி ரத்த ஓட்டத்தை கொடுத்து இதயத்தை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பீட்ரூட் காய்கறி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரேட்டுகள் இருக்குங்க இல்லையா, அது வந்து ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய அதிக இதயம் வந்து சிரமமின்றி ரத்தம் பாய்ச்சுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. வெண்டைக்காய் வந்து அந்த வகையில் அந்த காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாங்க. ஸோ வெண்டைக்காய் வந்து இதய தமனிகள் கொழுப்பு படிவது தடுக்கக்கூடிய பெக்டின் அப்படின்னு அந்த கரையக்கூடிய நார்சத்து அதிகமாக சுரக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ காய்கறிகள், இந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் போது இதயத்தை நீங்கள் வந்து பலமாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இரவு நேரங்களில் போதுமான அளவுக்கு ஓய்வு மற்றும் ஆழ்ந்த உறக்கம் அது உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் மறுநாள் உங்களை புத்துணர்ச்சியாக உடல் அமைப்பில் வந்து நீங்கள் மனதமைப்பிலையும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அப்போ தான் இதய தசைகள் வந்து புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உறக்கம் போதுமான அளவுக்கு எடுக்கல, ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா அதுவுமே பக்க விளைவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த உணவுகளோடு சேர்த்து தினமும் ஒரு 30 நிமிடங்களாவது நீங்கள் நடைப்பயிற்சி அல்லது எளிதான உடற்பயிற்சிகளை செய்கிறது, போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது, இது எல்லாமே இதயத்தை நீண்ட காலமாக ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கான வழிமுறைகள் தான். ஸோ இந்த வழிமுறைகளை செய்து இதயத்தை பலம் பெற வைத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.